முடுக்கிவிட்டு வேகமாக செய்து கொண்டு இந்த குழுவுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு தயாராக வந்திருக்கின்ற உங்களை அன்போடு வரவேற்று இந்த உறுப்பினர்கள் கேட்கின்ற கேள்விக்கு நல்ல பதில்களை எதிர்பார்த்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம். கேள்விகள் கேட்கப்படுகிறது. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் முறையை பற்றி கேள்வி. ஜவஹர்லால் நேரு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை கைப்பற்றுவது வருகின்ற தலைவர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் நடைபெறும் குடியிருக்கும் கட்டுமான பணிகள் குறித்து பதிலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இம்மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட குடிநீர் திட்டப் பணிகள் குறித்து குழு அறிய விரும்புகிறது. எனவே இப்பணிகள் குறித்து தெரிவிக்கவும். ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற புனரமைப்பு திட்டத்தின் கீழ் நடைபெறும் குடியிருக்கும் கட்டுமான பணிகள் குறித்து பதிலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இம்மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட குடிநீர் திட்ட பணிகள் குறித்து இக்குழு அறிய விரும்புகிறது. எனவே அப்பணிகள் குறித்து தெரிவிக்கவும். மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட பணிகள் சொல்றதுனால சொல்லல மாவட்ட குழு விண்ணப்பங்கள் 612 விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டு 361 பணிகளுக்கு வேலை உத்தரவு வழங்கப்பட்டு 6 பணிகள் முடிக்கப்பட்டுள்ளது. 155 பணிகள் முன்னேற்றத்தில் உள்ளது. இதில் பொறுத்தவரை 80,000 ஒரு வீடு கட்டுவதற்கு 80,000 72,000 மத்திய அரசு மானியமாகவும் குடிநீர் சம்பந்தமாக குடிநீர் அதிலேயே 1760 குடியிருப்புகள் தனித்தனியாக பாதுகாக்கப்பட்ட HSC கொடுப்பதற்காக 52,80,000 ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த 1760 வீடுகள் முடிந்தவுடன் வீட்டு இணைப்புகள் வழங்கப்படும் என்று பணிவுடன் தெரிவித்துள்ளது. போற வீடோ அல்லது குடிசையில வாழ்ந்துருக்காங்க பட்டாவோ அல்லது சொந்தமா நிலம் வச்சிருந்தா அவங்களுக்கு கட்டி கொடுக்கிற திட்டம். அந்த திட்டத்துல இந்த மாவட்டத்தில் மொத்தம் எத்தனை வீடுகள் ஏற்படுறது? 1760 வீடுகள் 1860 வீடுகள் கட்டுகின்ற பணி எந்த நிலையில இருக்கு? இப்ப இதற்கு பொறுத்தவரை விண்ணப்பங்கள் வரப்பட்டது 612 விண்ணப்பங்கள் வரப்பட்டிருக்கின்றன. அதில் வேலை உத்தரவு வழங்கப்பட்ட வீடு வாங்கி தகுதி என்ன தகுதி ஒரு 25 ஸ்கொயர் மீட்டர்ல பட்டா இருக்கணுங்க. பட்டா 25 ஸ்கொயர் மீட்டர்ல நாங்க வீடு கட்டி கொடுக்கிறோம். அதனுடைய மதிப்பீடு 80,000 8,000 பப்ளிக் அவங்க கொடுக்க வேண்டியது, மனுதாரர் கொடுக்க வேண்டியது. மீதி 72,000 மத்திய அரசு மானியம். நாங்க கட்டுறதாண்டு புது மதிப்பீடு இருக்கு. இது பழைய மதிப்பீடு எவ்வளவு? நீங்க பழைய மதிப்பீடு 80,000 72,000 பிளஸ் 8,000 72 மத்திய மாநில அரசினுடைய 8,000 அந்த பயனாளிகளுடைய பங்களிப்பு. அதுபடி இப்போ பயனாளி என்ன தகுதியா இருக்கும்? பட்டா இருக்கணும். அடுத்து பட்டா இருக்கணும் சார். பட்டா இருந்தாலும் பட்டா இருக்கணும் அல்லது அதுக்குரிய அந்த பத்திரம் இருக்கணும். டாக்குமெண்ட் வறுமை கொண்டு இருக்கணுமா? வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கணும். இல்லாமல் என்ன செய்ய இடமே இல்லை. வறுமை கோட்டிற்கு கீழே இருந்தாதான் நாங்க எடுத்து சரி பெற்றுறோங்க. சொல்ல முடியாது. அப்படி இல்லாட்டாலும் ஒரு சந்தேசம் வறுமை கோட்டுக்கு கீழே பட்டியலே இருக்காது. சரி, அப்ப அந்த வீடெல்லாம் கட்டி முடிஞ்சா முன்னேற்றத்தில் 6 வீடுகள் முடிக்கப்பட்டுள்ளது. அந்த குடியிருப்புக்கு வீட்டு குடிநீருக்கு என்ன ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? அதான் முன்னர் கேட்டது. அந்த 1760 வீடுகளுக்கும் வீட்டு இணைப்புகள் வழங்குவதற்கு 52,80,000 ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த கட்டிடங்கள் முழுமையாக முடித்தவுடன் வீட்டு குடிநீர் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வீட்டு இணைப்புகள் வழங்கப்படும்.